வணக்கம். இது இரண்டாவது. எனது திரை காவியத்தின் தலைப்பு அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தமிழனின் விவசாய குடும்பத்தில் பிறந்த அடியனின் கட்சியின் பெயர். இந்த கட்சியை எதுக்கு அகில உலக தமிழ், அதாவது அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் என்று அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறேன் என்றால், உலகம் முழுவதுமே நம் தமிழ் பேசப்பட வேண்டும். ஏன்னா இப்போ இது தமிழ்நாடு. இந்தியா முழுமையும் பார்த்திங்கன்னாக்கா விவசாய நாடு. இந்தியா என்பது விவசாய நாடு. அதில் விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ், அதாவது மூத்த குடி. மனிதர்கள் அவதரித்திருந்தால் தான் இந்த மொழியும் அவதரிக்கும். இறைவனால் படைக்கப்பட்டது மொழி, மனிதன். மனிதனால் படிக்கப்பட வேண்டியது தான் மொழி. படைக்க முடியாது, படிக்கத்தான் முடியும், அல்லது எதிர்க்க முடியும். இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார்? இப்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் பஞ்சமா பாதகங்களை நன்றாக கவனியுங்கள். சிந்தனையை, இது திரை காவியத்தில் வர்ற வசனங்கள் தான். பஞ்சமா பாதகங்களை செய்து கொண்டு தமிழ் மக்களை எந்த அளவுக்கு, எந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். அது என்ன பஞ்சமா பாதகம்? பஞ்சமா பாதகம் என்று நான் சொன்னது ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல். ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல், இதுதான் பஞ்சமா பாதகம். இந்த ஜாதி, மதம், இனம், மொழின்ற 4 குச்சியை ஊனிட்டு அரசியல் என்ற பந்தலை போட்டு அதன் மேல் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நூற்றாண்டு காலமாக வெள்ளைக்காரர்களிடம் இருக்கும் பொழுதிலிருந்து அப்பவே என்று அஞ்ஞானவாசியாக உருவான திராவிடர்கள், திராவிட கட்சிகள் உருவாச்சோ அன்றே தமிழ் மக்களுக்கு தீவினையும் உருவாகிவிட்டது. ஏன்னா அவர்கள் தான் உருவாக்கி கொண்டு வந்தது. இவர்கள் எப்போவெல்லாம் தவறு செய்கிறார்களோ, பொது நிதியை கொள்ளையடிக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் மொழியை முன்னிறுத்தி மொழி போராட்டம் என்ற ஒன்றை நடத்தி அதிலிருந்து அப்படியே தப்பிச்சு வந்துவிட்டுருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் இது செய்தி வாயிலாகவும் நம்ம கேள்விப்படுறது அரசியல்வாதிகள் மூலமாக தான் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு தமிழ் குடிமகன். இப்பூமி தமிழ் மண்ணின் மைந்தன், பூமியின் புத்திரன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சாதாரண குடும்பம் தான். எனக்கு அரசியல் பேக்ரவுண்டோ அல்லது என் பரம்பரை அரசியல் அது இது கிடையாது. அதனால் அடுத்த இதில் சொல்கிறேன்.